இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல இந்த ரோகிணி வந்து தன்னோட பையனை அந்த வீட்டிலேருந்து வெளியே கொண்டு போகணும்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த வீட்டில் மீனாவும் முத்துவும் அந்த குட்டி பையனை தேடி அலையிறாங்க. பட் அவன் எங்கேயுமே இருக்க மாட்டான். இந்த ரோகிணிக்கு அவங்க ஃப்ரெண்டை விட்டவர் யாருமே இல்லை. அங்கே அவங்களோட பையனை கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. பட் அவங்க ஃப்ரெண்டுக்குமே கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி அவங்க வந்து சீக்கிரமாக உன் பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுன்னு சொல்கிறாங்க. பாவம் அந்த பையன் பெத்த அம்மா இருந்துமே வந்து யார் வீட்டிலயுமே தங்க முடியாமல் அவங்க பாட்டிக்கிட்ட வளரான். அவங்க பாட்டியுமே இப்போ அவங்களால முடியாமல் ஒரு கோயிலில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. அவங்க பாட்டியை தேடி வந்து மீனா போகிறாங்க. அவங்க பாட்டி எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் சேர்ந்து அவங்க உண்மையான அம்மாவை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்ட்டு அடுத்து வரப்போகிற எபிசோடில் தான் தெரியும். பேசாமல் ரோகிணி வந்து அவங்களா சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தன்னோட பையனை வந்து சந்தோஷமாக நல்லபடியாக வளர்க்கலாம். பட் ஆனால் வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி வேணும், ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லி பையனை வந்து இப்படி மறைச்சி மறைச்சி வளர்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் மீனாவும் முத்துவும் வந்து யாருன்னு தெரியாத ஒரு பையனை வந்து தத்தெடுத்து வளர்க்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் உள்ள முத்து மீனா வந்து ரொம்பவே நல்ல மனசு உள்ளவங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட மாமியார் வந்து அந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன கிளாஸ் ஆரம்பிக்கலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலான்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் லேடிஸ் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று செஞ்சால் ஏதோ புது புது பிரச்சனைலாம் வருது பாருங்கள்.